குட் மார்னிங். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருந்தோம். அதை மட்டும் நான் ஒரு தடவை கலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம முதல்ல பார்த்தது கைனமேட்டிக்ஸோட பேசிக்ஸ் பார்த்தோம். அதில் ஹரிசான்டல் மோஷன், வெர்டிக்கல் மோஷன், அதில் ஒரு சில இது டெரைவ் பண்ணியிருந்தோம், ஒரு சில ஃபார்முலாஸ் டெரைவ் பண்ணியிருந்தோம். அதை ஒரு தடவை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலாஸ் V is equal to U plus AT, A is equal to V minus U divided by T, S is equal to UT plus half into AT square, V square is equal to U square plus 2AS, S is equal to half into V plus U into T. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக டிரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக இருந்தது அப்படின்னா, வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்ற கண்டிஷன் வந்தது அப்படின்னா V is equal to U. அதாவது ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் சேமாக இருக்குன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ ஆக்சலரேஷன் 0ன்றதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா S is equal to UT. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம், யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன்டூ டைம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் மோஷன் பார்த்துருந்தோம். ஸோ வெர்டிக்கல் மோஷனில் இப்போ ஒரு பார்ட்டிக்கல் கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா இதுக்கு ஒரு சில வேல்யூஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா U is equal to GT, H is equal to half into GT square, T is equal to root of 2H by G. ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம். இதில் இன்னொன்று எக்ஸஸாக இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் V square is equal to U square plus 2AS. ஸோ அப்வர்டு மோஷனில் நமக்கு என்ன தெரியும்னா Vயோட வேல்யூ 0, Aயோட வேல்யூ -G, Sோட வேல்யூ H. இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 is equal to U square minus 2GHன்னு வந்துடும். அப்போ U square is equal to 2GH. இதிலிருந்து U is equal to root of 2GH. ஸோ இப்போ இது டவுன்வர்டு மோஷன்னு வரும்போது, ஸோ டவுன்வர்டு மோஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே யூக்கு பதிலாக இங்கே V வரப்போகுது, அவ்வளோதான். அதே மாதிரி ஸோ இங்கே யூக்கு பதிலாக V வரும், இங்கே ஏக்கு பதிலாக -Gன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். வெர்டிக்கல் மோஷன் அப்வர்ட்ஸில் A is equal to -G, S is equal to H, V is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இது டவுன்வர்ட் மோஷனில் U is equal to 0, A is equal to +G, S is equal to H. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது அப்படின்னா V is equal to GT, H is equal to half into GT square, T is equal to root of 2H by G, அண்ட் கடைசியாக இன்னொன்று V is equal to root of 2GH. ஸோ இங்கே U is equal to root of 2GHன்னு வந்திருக்கு. அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா V is equal to root of 2GH. ஸோ இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா, இன்னொரு டேர்ம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா V is equal to dx divided by dt, இன்னொன்று A is equal to dv divided by dt. இது ரெண்டும் ஜென்ரல் ஃபார்மெட்ஸ். அதாவது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றது என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன். இது ரெண்டும் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அடுத்தது ஒரு சின்ன விஷயம் சொன்னோம், என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன. ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நான் உட்காந்துட்ருக்கேன், என்னை ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணுது. இந்த பஸ்ஸோட ஸ்பீடு 50 m/s அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு மீ the speed of the bus is 50 m/s. ஸோ இங்கே என்ன அப்படின்னா பஸ்ஸோட ஸ்பீடும் என்ன பொறுத்து இருக்க அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது அடுத்த ஸ்ட்ராட்டஜியில், இப்போ நான் ஒரு சைக்கிளில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் 20 m/s. இன்னொரு நான் ட்ராவல் பண்ணுற அதே பாத்தில் பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. பஸ் என்ன ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 50 m/s ஸ்டார்ட் ஆகுது. 50 m/s வெலாசிட்டியில் பஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் 20 m/s யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இப்போ எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். 50 - 20 is equal to 30 m/s.
பட் இது எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 10 செகண்ட்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன், 20 மீட்டர் பெர் செகண்டில் 10 செகண்ட்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா 20 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு 10 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட் கேன்சல் ஆகிடும். 20 × 10 200 மீட்டர்ஸ். ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 200 மீட்டர்ஸ். என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 200 மீட்டர்ஸ். இப்போ இது பஸ் அதே 10 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பஸ்ஸோட ஸ்பீடு 50 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு 10 செகண்ட்ஸ். ஸோ 50 × 10 500 மீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த 10 செகண்ட்ஸில் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், இந்த 10 செகண்டுக்கு அப்புறம் நான் 200 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பஸ் 500 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 300 மீட்டர்ஸ். ஸோ 300 மீட்டர்ஸ் என்ன டைமில்? 10 செகண்ட்ஸில். 300 மீட்டர்ஸ் என்ன டைமில் அப்படின்னா 10 செகண்ட்ஸில். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மீ, இப்போ என்னை பொறுத்து இந்த பஸ்ஸோட வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ எண்ணிலிருந்து 300 மீட்டர் அது தள்ளி இருக்குது. எவ்வளோ டைமில் அப்படின்னா 10 செகண்ட்ஸில். அப்போ இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வந்துடும் அப்படின்னா 300 மீட்டர்ஸ் டிவைடட் பை 10 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது. இப்போ இது நான் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன், பஸ் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ என்னோடய ஸ்பீடு அதே 20 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ 10 செகண்டுக்கு நான் 200 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருப்பேன். ஸோ நான் இந்த பாயிண்டில் இருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் இந்த பாயிண்டில் இருக்கேன். பஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பஸ்ஸும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஸ்பீடில் அப்படின்னா 50 மீட்டர் பெர் செகண்டில். இப்போ 10 செகண்டு கழிச்சு ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் பஸ் வந்து எந்த இடத்துல நிற்குது அப்படின்னா 500 மீட்டர்ஸ் தள்ளி நிற்குது. இப்போ நான் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கேன், பஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிருக்கு. இப்போ எனக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு மீ த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், இப்போ நான் இருக்க இடத்துலேருந்து பஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இது ஒரு 500 மீட்டர், இது ஒரு 200 மீட்டர். ஸோ டோட்டலாக பஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 700 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நான் இருக்க இடத்துலேருந்து 700 மீட்டர்ஸ் தள்ளி பஸ் இருக்குது. இப்போ என்ன டைமில் நாங்கள் 2 பேரும் 700 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படின்னா 10 செகண்ட்ஸில். ஸோ 700 மீட்டர்ஸ் இன் 10 செகண்ட்ஸ். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வந்துடும் அப்படின்னா 700 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 70 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ சேம் டைரக்ஷனாக இருந்தால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். இது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது 50 + 20 இஸ் ஈக்குவல் டு 70 மீட்டர் பெர் செகண்ட்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஸோ என்ன டைமில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, பஸ் அதே டைமில், இது எந்த டைம் எடுத்தீங்கன்னாலும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இங்கே நான் 10 செகண்ட்ஸ் எடுத்தேன், ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி 30 மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துச்சு. இது நான் 5 செகண்ட் எடுத்தாலும் அதே தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதே தான் வரும். இப்போ நான் 20 மீட்டர் பெர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். 5 செகண்ட்ஸில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பேன் அப்படின்னா 100 மீட்டர்ஸில் இருப்பேன். இப்போ பஸ்ஸு 50 மீட்டர் பெர் செகண்டில் ட்ராவல் ஆகுது. அதே 5 செகண்ட்ஸில் பஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 250 மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், என்ன அப்படின்னா 150 மீட்டர்ஸ். ஸோ 150 மீட்டர்ஸ் என்ன டைமில் இருக்குது அப்படின்னா 5 செகண்ட்ஸில். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலும் வேல்யூ சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் எந்த டவுட்டுமே வேணாம் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணிக்கங்க, ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம கேரி ஓவர் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுவரை உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம படித்ததை எப்படி போயிட்டு ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சம் கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கி டே 1ல் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, the coordinates of a moving particle at any time t are given by x is equal to alpha t cube and y is equal to beta t cube. The speed of the particle at time t is given by. இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ்லேயும் மூவ் ஆகுது, ஒய் ஆக்சஸ்லேயும் மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்லேயும் மூவ் ஆகுது, அதாவது இதோட வேரியேஷன் இப்படி இருக்குது. இதை நான் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஆல்ஃபா இன்ட்டு டி கியூப்ன்ற வேரியேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு.
ஒய் ஆக்சஸில் பீட்டா இன்ட்டு டி கியூப். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பார்ட்டிகளோட ட்ராவலிங். இது இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகளோட ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பார்ட்டிகளோட ஒரிஜினல் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ் ஆக்சஸில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு டி கியூப். அப்போ எக்ஸ் ஆக்சஸில் அதோட வெலாசிட்டி என்ன? Velocity is equal to change in displacement by time. Change in displacement with respect to time. அப்போ dx divided by dt. இதை with respect to t differentiate பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபான்றது கான்ஸ்டன்ட்டு, t cube differentiate பண்ணோன்னா 3 into t power 3 minus 1. அப்போ 3 alpha into t square. இதுதான் velocity along x direction. So velocity along x direction. x directionல இதோட velocity 3 alpha into t square. சரி, இப்போ இது y ஆக்சஸில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா பீட்டா இன்ட்டு டி கியூப்னு இருக்குது. அப்போ வெலாசிட்டி அட் y ஆக்சஸ், வெலாசிட்டி அட் y ஆக்சஸ் ஈக்குவல் டு dy டிவைடட் பை dt. ஸோ ஒய்யோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3 பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர், 3 பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ y ஆக்சஸில் இதோட வெலாசிட்டி வந்து 3 பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ ஓவராலாக இதோட ஸ்பீடு என்ன? ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நம்ம என்ன பண்ணலாம்? பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள் அட் டைம் t இஸ் கிவன் பை, இப்போ இந்த பார்ட்டிகிளோட ஸ்பீடு. ஸோ டைம் t-ல இப்போ நமக்கு 3 ஆல்ஃபா டி ஸ்கொயர் 3 பீட்டா டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ பித்தகரஸ் தியரம் படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது a, இது b, இது c அப்படின்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு எழுதுவோம். இப்போ நமக்கு இந்த டயக்ராமில் இது நம்மளோட வெலாசிட்டி என்ன ஸ்பீடுன்னு, இது ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி, ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. இது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஸ்பீடு, இது ஒய் ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஸ்பீடு. அப்போ ஸ்பீடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா டி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ எஸ்பி, இப்போ ஸ்பீடு தான் நமக்கு வேணும், இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 9 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 ப்ளஸ் 9 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 அப்படின்னு வந்துடும். இப்போ ரெண்டுலேயுமே 9 டி பவர் 4 காமனாக இருக்குது. ஸோ 9 டி பவர் 4 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து ஸ்பீடோட வேல்யூ, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 டி பவர் 4 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ 9 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 3ன்னு வந்துடும். டி பவர் 4 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா டி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ 3t ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். இப்போ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அவன் ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒய் ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டான். நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துட்டான். அப்போ டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்றேன். கண்டுபிடிச்சிட்டு இதில் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது 3 ஆல்ஃபா டி ஸ்கொயர், இது 3 பீட்டா டி ஸ்கொயர் அப்படின்னா இதோட வேல்யூ 3t ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3t ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் போவோம். So question 2. A good train accelerating uniformly on a straight railway track approaches an electric pole standing on the side of the track. Its engine passes the pole with the velocity u and the guard's room passes with the velocity v. The middle wagon of the train passes the pole with the velocity. இப்போ ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுது. ஸோ ட்ரெயின்ன்றது செயின் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் இதை கிராஸ் பண்ணும்போது இதோட வெலாசிட்டி வந்து u. போக ட்ரெயினோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சலரேட்டிங் யூனிஃபார்ம்லினா இப்போ ட்ரெயினோட இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. இந்த யூலேருந்து v வர்றதுக்கு யூனிஃபார்மாக வேல்யூஸ் மாறிட்டே இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூவோட வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்டு, அடுத்து 1 செகண்டில் அதோட வேல்யூ 11 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி, அடுத்து 1 செகண்டில் 12 மீட்டர் பெர் செகண்டு, அடுத்து 13 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த வேரியேஷன் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த வேரியேஷன் யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆக்சலரேட் ஆகிட்டு வரும்போது இந்த லாஸ்ட் கார்டை என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் இது வந்து இங்கே கிராஸ் பண்ணும்போது இந்த என்னன்ற கார்டு இதை கிராஸ் பண்ணும்போது இங்கே இருக்க வெலாசிட்டி என்ன அப்படின்னா வீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் இன்ஜின் பாசஸ் த போல். இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதோட வெலாசிட்டி u. காட்ஸ் ரூம் வந்து கடைசியில் இருக்கும், அதோட வெலாசிட்டி v. இப்போ இதில் இந்த மிடில் வேகன் இதை கிராஸ் பண்ணும்போது என்ன வெலாசிட்டியில் கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டோட்டல் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து s அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியலாக இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதோட வெலாசிட்டி வந்து u. இப்போ ஃபைனலாக இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகும்போது இதோட வெலாசிட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா v அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மிடில் வேகன் கிராஸ் ஆகும்போது இதோட வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் கிராஸ் ஆகுது. இன்ஜின் என்ன வெலாசிட்டியில் கிராஸ் ஆகுதுன்னா u அப்படின்ற வெலாசிட்டியில் கிராஸ் ஆகுது. ஸோ ஃபைனலாக காட்ஸ் ரூம் கிராஸ் ஆகும்போது இதோட வெலாசிட்டி வந்து v. இப்போ v u ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா v is equal to u plus at, v square is equal to u square plus 2as. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குது. அப்போ இதை வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிடில் வேகன். ஸோ மிடில் வேகன்றது எந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா s/2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருந்திருக்கும். இதோட வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி ஆஃப் மிடில் வேகன் என்ன அப்படின்றது நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் மிடில் வேகன் என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வெலாசிட்டி ஆஃப் மிடில் வேகனுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா விஎம்ஸ் ஃபஸ்ட்டு இதில் எஸ்ஸோட வேல்யூ இல்லை ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ 2as is equal to v square minus u square. அப்போ a is equal to v square minus u square divided by 2s. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ. சரி, இப்போ s/2ன்றது மிடில் வேகன். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா s/2 is equal to இல்லை அப்படின்னா ஸோ இந்த மிடில் வேகன் என்ன டிஸ்டன்ஸில் கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்னா s/2ன்ற டிஸ்டன்ஸில் கிராஸ் ஆகிருக்கும். அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா vm. ஸோ நமக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி u தான், ஏன்னா இன்ஜின் கிராஸ் ஆகும்போது யூன்ற வெலாசிட்டியில் தான் கிராஸ் ஆகுது. இப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டியாக எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா மிடில் வேகனோட ஃபைனல் வெலாசிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 2a into s divided by 2. 2a into s divided by 2. ஸோ இதிலிருந்து vm ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a. ஏயோட வேல்யூ என்னது v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2s into s டிவைடட் பை 2. இப்போ நமக்கு இந்த s கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மிடில் வேகனோட வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2ன்னு வருது. இப்போ u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2னா என்ன வந்துடும்? u ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். ஸோ தேர்ஃபோர் மிடில் வேகன் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போ இதிலிருந்து மிடில் வேகனோட வெலாசிட்டி ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ மிடில் வேகனோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ ஆப்ஷன் டி. இது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன்.
இப்போ இதில் என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லிட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி வின்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸை வந்து நான் எஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ இதோட மிடில் வேகன் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா s/2ன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ இது ஸ்டார்ட் ஆகும்போது, இப்போ இங்கே தான் எலக்ட்ரிக் போல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இது ஸ்டார்ட் ஆகும்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. ஸோ 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் uன்ற வெலாசிட்டியில் கிராஸ் ஆகுது. இதே இது எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இந்த இன்ஜின் இங்கே வரும்போது இந்த ட்ரெயின் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆயிருக்கும். ஸோ எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா v. எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது இதோட வெலாசிட்டி v. இனிஷியலாக 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கப்போ இதோட வெலாசிட்டி வந்து u. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா s/2, அதாவது மிடில் வேகன் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா s/2ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் டேர்ம்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா v² = u² + 2as. ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி vன்னு இருக்கப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி vன்னு இருக்கப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் s. இதிலேருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நான் இதே ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விக்கு பதிலாக இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா மிடில் வேகனோட வெலாசிட்டி, அப்போ vm². ஸோ மிடில் வேகன் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா s/2ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருந்தது, அப்போ s/2. ஸோ இங்கே இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா விஎம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு, அதாவது மிடில் வேகனோட வெலாசிட்டி. The velocity of middle wagon is equal to root of u² + v² divided by 2. ஸோ 2க்கும் என்ன இருக்குது அப்படின்னா ரூட் இருக்குது. ஸோ எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் போயிட்டு ஆப்ஷனை போய் தப்பாக மார்க் பண்ணிடக்கூடாது. இங்கே குழப்புறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்கள், 1/2 × root of u². ஒன்று 2 ரூட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது, ரூட்டுக்கு வெளியில் ஒன்று இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 8870175557 இல்லை 994447 ஸோ நம்பர் நான் இங்கே எழுதுகிறேன், 8870175557. ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் ஹரிநாராயணன். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது, நீங்கள் ஏதாவது பேப்பர் எழுதிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி, எங்களோட இமெயில் ஐடி icubecbe@gmail.com. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பேப்பர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி சால்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அந்த பேப்பரை எங்களுக்கு மெயிலோ இல்லை வாட்ஸ்அப்போ அனுப்புங்க. நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம். A thief is running away on a straight road on a jeep moving with the speed of 9 m/s. ஸோ ஒரு தீஃப் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் 9 m/s ஸ்பீடில் ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆர் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரி, இப்போ இவனை வந்து போலீஸ்மேன் சேசஸ் him on a மோட்டார் சைக்கிள். இவன் ஜீப்பில் போயிட்டுருக்கான் 9 m/s. இவனை பின்னாடி ஒரு போலீஸ்மேன் விரட்டிட்டு வர்றான். அவன் என்ன ஸ்பீடில் வர்றான் அப்படின்னா 10 m/s ஸ்பீடில் வர்றாரு. இஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் செப்பரேஷன் ஆஃப் ஜீப் ஃப்ரம் த மோட்டார் சைக்கிள் இஸ் 100 m. இப்போ பர்டிகுலராக இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த ஜீப்புக்கும் இந்த ஜீப் இங்கே இருக்குது, மோட்டார் சைக்கிள் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 m இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 100 m. இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த போலீஸ்மேன் இந்த தீஃபை கேட்ச் பண்ணுவான். இப்போ கேட்ச் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே பாயிண்டில் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். கேட்ச் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒரே பாயிண்டில் இருப்பாங்க, ஒரே டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவன் 9 m/s இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், இவன் 10 m/s இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இவனும் மூவ் ஆகிட்டுருக்கான், இவனும் மூவ் ஆகிட்டுருக்கான். ரெண்டு பேரும் ஒரு டைமில் ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற டைம் ஒரே டைம் தான். அப்போ தான் இவனை பிடிக்க முடியும். ஸோ டைம் வந்து சேம். அடுத்தது இப்போ இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எஸ். அடுத்து இவன் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு, இவன் எஸ்ன்ற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தான்னா இவன் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 100 மீட்டர் சேர்த்து ட்ராவல் பண்ணணும். அப்போ இவன் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா s + 100. ஸோ
ஸோ 2 பேரும் ஒரே டைமில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிருவான். இப்போ இந்த டைமோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எஸ்ஸு, இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எஸ் ப்ளஸ் 100. இவனோட ஸ்பீடு 9 மீட்டர் பெர் செகண்டு, இவனோட ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுறது? ஸோ டிஸ்டன்ஸ், ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் வந்து நான் இதை எஸ்ன்னு எடுத்துட்டேன், இதை எஸ் ப்ளஸ் 100ன்னு எடுத்துட்டேன். அப்போ இதிலேருந்து டைமோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. ஸோ இங்கே டைமோட வேல்யூ என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஸ் டிவைடட் பை 9. இப்போ டைமோட வேல்யூ என்ன? நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? வெலாசிட்டி ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ இங்கே டைமோட வேல்யூ எஸ் டிவைடட் பை 9. இங்கே டைமோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 10. எஸ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 10. இப்போ இந்த 2 டைமும் ஈக்குவல். அப்போ எஸ் பை 9 இஸ் ஈக்குவல் டு 2 டைமும் ஈக்குவல். அப்போ எஸ் பை 9 இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 10. அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதிலேருந்து நம்ம டைம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்குன்னு வேறு மெத்தட்ஸும் இருக்குது. எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எஸ் பை 9 இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 10. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 10s இஸ் ஈக்குவல் டு 9s ப்ளஸ் 900. அப்போ எஸ் 10s மைனஸ் 9s இஸ் ஈக்குவல் டு 900. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 900 மீட்டர்ஸ். ஸோ இதில் எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 900 மீட்டர்ஸ். அப்போ இவன் ட்ராவல் பண்ணது 900 மீட்டர்ஸ், இவன் ட்ராவல் பண்ணது 1000 மீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க. இவன் 9 மீட்டர் பெர் செகண்டில் 900 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறான். இவன் 10 மீட்டர் பெர் செகண்டில் 1000 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமோட வேல்யூ டைம் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை 9ன்னு எழுதலாம், இல்லை எஸ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 900 by 9 இஸ் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ், இல்லை எஸ் ப்ளஸ் 100 900 ப்ளஸ் 100 டிவைடட் பை 10 is equal to 1000 divided by 10 is equal to 100 seconds. ஸோ டைம் வந்து என்ன டைமில் போலீஸ்மேன் வந்து தீஃபை கேப்சர் பண்ணுவான் அப்படின்னா 10 செகண்ட்ஸ், சாரி 100 செகண்ட்ஸில் போலீஸ்மேன் வந்து தீஃபை கேப்சர் பண்ணுவான். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டி. ஸோ இந்த ப்ராப்ளம் ஓரளவு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்ணுவோம். கொஷினை பார்த்ததும் முதல்ல பயந்துடக்கூடாது, என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் இப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அக்கார்டிங் டு த ரிலேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன், டைமுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி into 1 minus e power minus bt, 1 minus e power minus bt. Then select the false alternative. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பொறுமையாக அப்ளை பண்ணி பாருங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைமோட வேல்யூ 1/bன்னு இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 2/3 இன்ட்டு a/b அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணிடலாம், டேரெக்டாக செக் பண்ணிடலாம். டைமுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1/bன்னு போட போகிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a/b இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பி இன்ட்டு டைமோட வேல்யூ 1/b. ஸோ இதில் பி கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a/b இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a/b இன்ட்டு 1 மைனஸ் 1/e விச் இஸ் ஈக்குவல் டு a/b இன்ட்டு இ எல்சிஎம் எடுத்தோம்னா இ மைனஸ் 1 டிவைடட் பை இ, இ மைனஸ் 1 டிவைடட் பை இ. இயோட வேல்யூ என்ன அப்படின்னா 2.71, இயோட வேல்யூ 2.71. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
a by b into 2.71 minus 1. ஈயோட எல்லா வேல்யூவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் e power 1, e power 2, e power 3 எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. e power 1ஓட வேல்யூ 2.71, e power 3 வரை ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஸோ e power 1ஓட வேல்யூ 2.71. ஸோ divided by 2.71 which is equal to 1.71 divided by 2.71 into a divided by b. இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா கவனிச்சு பாருங்கள். At t is equal to 1 by b, the displacement of the particle is nearly, இதுக்கு நியராக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1.71ன்றது நியர்லி 2, 2.71ன்றது நியர்லி 3. அப்போ x is approximately equal to 2 by 3 into a by b. அப்போ ஆப்ஷன் கரெக்டு. இது எதுக்கு நியராக இருக்குன்னா 2 by 3 into a by bக்கு நியராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் கரெக்டு. நியர்லின்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, நியர்லின்னு கொடுத்ததுனால கரெக்டு. நெக்ஸ்ட்டு, velocity and acceleration of the particle at t is equal to 0. Velocity and acceleration of the particle at t is equal to 0 are a and minus ab. ஸோ இதை ஒரு கோ த்ரூ பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டீயோட வேல்யூ 0வாக இருக்கையில் வெலாசிட்டியோட வேல்யூ a, ஆக்சலரேஷனோட வேல்யூ மைனஸ் ஏபியான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x is equal to a by b into 1 minus e power minus bt. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா dx டிவைடட் பை dt. ஸோ இதில் a பை பின்றது கான்ஸ்டன்ட்டு. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0 மைனஸ் e பவர் மைனஸ் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் a இன்ட்டு e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு வரும். இங்கே e பவர் மைனஸ் பிடியை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் b இன்ட்டு e பவர் மைனஸ் பிடி, minus b into e power minus bt. அப்போ v is equal to a by b into minus into minus plus ஆகிடும், இது 0 போயிடும், minus into minus plus. ஸோ b into e power minus bt. ஸோ இப்போ b கேன்சல் ஆகிடும். வெலாசிட்டியோட வேல்யூ a into e power minus bt. இப்போ இதில் tக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா t 0வாக இருக்கும்போது தான் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ a into e power minus b into 0. e பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ என்ன வந்துடும் அப்படின்னா a. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு a, கான்ஸ்டன்ட் a. ஆக்சலரேஷனை வேணால் நான் கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சரி, இப்போ அடுத்தது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv டிவைடட் பை dt. ஸோ வியோட வேல்யூ ஆல்ரெடி பார்த்துட்டோம், a by b a இன்ட்டு e பவர் மைனஸ் பிடின்னு இருந்தது. வெலாசிட்டியோட வேல்யூ a இன்ட்டு e பவர் மைனஸ் பிடி. இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, e பவர் மைனஸ் பிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் b இன்ட்டு e பவர் மைனஸ் பிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ab இன்ட்டு e பவர் மைனஸ் பிடி. இப்போ இதில் டைம் tக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ tக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் ab இன்ட்டு e பவர் 0, e பவர் 0ஓட வேல்யூ 1. அப்போ ஆக்சலரேஷன் என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் ஏபின்னு வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. The particle cannot go beyond x is equal to a by b. Particle cannot go beyond x is equal to a by b. இப்போ டைம் இன்ஃபினிட்டின்னு போட்டோன்னா டைம் எங்கே இருக்குன்னே தெரில, இன்ஃபினிட்டி அதுதான் வந்து டைமோட ஃபைனல் வேல்யூ, a by b into 1 minus e power minus bt. So x is equal to a by b into 1 minus e power minus b into infinity. X is equal to a by b into anything into infinity, infinity. அப்போ e power minus infinity வந்துடும், is equal to a by b into 1 minus 1 by e power infinity. e power infinity-யோட e power minus infinity 1 by e power infinity-ன்னு எழுதிட்டேன். அப்போ a by b into 1 minus 1 by e power infinity-யோட வேல்யூ infinity. அப்போ 1 divided by infinity-ன்னு வந்துடும். anything by infinity 0. anything by infinity 0னா x is equal to a by b into 1 minus 0 is equal to a by b. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூவே என்ன இருக்கும் அப்படின்னா a by bன்னு தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. அப்போ ஃபைனல் ஆப்ஷன் தான் வந்து தப்பு. ஆனால் அது எப்படி தப்பு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இதில் ஃபைனல் ஆப்ஷன் தப்பு. த பார்ட்டிகல் will not come back to its starting point at t is equal to infinity-ன்னு கொடுத்துருக்கான். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்னா என்ன?
ஸ்டார்டிங் பாயிண்ட்னா டைம் 0வாக இருக்கிறது தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ டைமுக்கு பதிலாக 0 போட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இன்ட்டு 1 மைனஸ் 0. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா ஏ பை பின்னு வந்துடும். ஸோ ஏ பை பின்றது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ டிக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு போடும்போதும் நமக்கு என்ன கிடச்சிது? டிக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு போடும்போது நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு கிடச்சிது. ஸோ டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ஏ பை பின்னு கிடச்சிது. ஸோ எக்ஸோட வேல்யூ ஏ பை பி. அப்போ பார்ட்டிக்கல் ஆரம்பித்த இடத்துல இன்ஃபினிட்டியில் வந்து நிற்கிது. அப்போ இந்த ஆப்ஷன், அதாவது the particle will come back to its starting point at t is equal to infinity. அதான் ஆக்சுவல் ஆன்சர். ஆனால் இங்கே will not come back அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் இதுதான். இந்த ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். A metro train starts from rest and in 5 seconds achieves a speed of 108 km per hour. After that, it moves with a constant velocity and comes to rest after traveling 45 meter with a uniform retardation. If the total distance traveled is 395 meter, find total time of traveling. இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது from rest and in 5 seconds achieves a speed of 108 km per hour. ஸோ இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரெஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி எங்கே போகுது அப்படின்னா 108 km per hour போகுது. ஸோ நமக்கு இருக்கிறதெல்லாம் மீட்டர் பெர் செகண்டு, இது மட்டும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணுன்னா 1000 மீட்டர்ஸ், ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணுன்னா 3600 செகண்ட்ஸ். அப்போ 108 into 1000 divided by 3600. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3 into 10 30 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இந்த ட்ரெயின் 0 மீட்டர் பெர் செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. 5 செகண்ட்ஸில் என்ன வெலாசிட்டி போகுது அப்படின்னா 30 மீட்டர் பெர் செகண்டுக்கு போகுது. ஓகே, அடுத்தது இது இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா யூனிஃபார்மாக ட்ராவல் ஆகுது. எவ்வளோ தூரம் யூனிஃபார்மாக ட்ராவல் ஆகுது அப்படின்னா after that it moves with a constant velocity and comes to a rest after traveling 45 meter with a uniform retardation. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆயிடுச்சு. அடுத்து கடைசியாக and comes to a rest after traveling 45 meters with a uniform retardation. அடுத்து 45 மீட்டரில் இது என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அடுத்து 45 மீட்டரில் இது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. இப்போ இது எதில் இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன்னா ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி என்ன வருது அப்படின்னா 0 ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. இப்போ 30 இங்கேருந்து இது வரை என்ன இருக்குது அப்படின்னா 30 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி, இது 30 மீட்டர் பெர் செகண்ட். இங்கேருந்து இது என்ன அப்படின்னா 0 மீட்டர், இது 0 மீட்டர் பெர் செகண்ட். சரி, இப்போ இதோட டோட்டல் டைம் என்ன அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். இதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 395 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 395 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் 45 மீட்டர், இங்கேருந்து இதுக்கு 45 மீட்டர் எடுத்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இங்கேருந்து இதுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும்? இங்கேருந்து இதுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கும்? 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த டைம் வந்து 5 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைம் 5 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இது 0லேருந்து 30 வரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதோட ஹைட் வந்து 30. அப்போ இதோட ஏரியா என்ன? ஏரியான்றது வெலாசிட்டி இன்டூ டைம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ வெலாசிட்டியோட 30 இன்டூ டைமோட வேல்யூ 5 இன்டூ ஹாஃப். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டு. இப்போ ஹாஃப் இன்டூ 30 இன்டூ 5. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 15 இன்டூ 5 75 மீட்டர்ஸ். ஸோ இனிஷியலாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னா 75 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்து வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகி எண்ட் ஆகும்போது 45 மீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து S3, இது S1.
அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 395ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலேருந்து S2ஓட வேல்யூ என்னது? S2 is equal to 395 minus 75 minus 45. So 395 minus 120. So S2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 275 meters. ஸோ இந்த 275 மீட்டர்ஸை என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 275 மீட்டர்ஸ் என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 30 மீட்டர் பெர் செகண்டில் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ டைமோட வேல்யூ இங்கே யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அப்போ S is equal to UTன்னு தெரியும். S displacement distance is equal to speed is equal to distance by time or displacement divided by time. ஸோ இப்போ இதிலிருந்து டைமோட வேல்யூ, time is equal to the velocity divided by displacement or speed divided by uniform velocity divided by displacement or speed divided by displacement. So இப்போ இங்கே டைமோட வேல்யூ, time is equal to 275 divided by 30. 275 divided by 30 அப்படின்னு போட்டோம்னா 275 divided by 30, 270 divided 50, 0.1, 30, 200, 6, 180, 200, so போயிட்டே இருக்கும். 9.166, so 9.167 seconds. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, இந்த டைம் வந்து 5 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த டைம் வந்து 9.67 செகண்ட்ஸ். ஸோ 9.167 செகண்ட்ஸ். ஸோ டோட்டலாக என்ன வந்துருச்சு அப்படின்னா 14.167 செகண்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து கடைசியாக இது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா 30 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 0 மீட்டர்ஸாக மாறுது. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 45 மீட்டர்ஸ். அதாவது இப்போ நமக்கு கிடச்சிருக்கு கடைசியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து 30 மீட்டர் பெர் செகண்டு, இதோட வேல்யூ 0 மீட்டர் பெர் செகண்டு. அப்போ இது வந்து 30 மீட்டர் பெர் செகண்டு, இதுக்கான டைம் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட ஏரியா வந்து 45 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட ஏரியா 45 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு half into velocity into time, change in velocity into time. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 45 is equal to half into velocityயோட வேல்யூ, change in velocity 30 into time. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 15. அப்போ t is equal to 45 divided by 15 is equal to 3 seconds. ஸோ டோட்டலாக 3 செக்மெண்ட் இருந்தது. இது T3. T1ஓட வேல்யூ 5 செகண்ட்ஸ்ன்னு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. T2ஓட வேல்யூ 9.167 செகண்ட்ஸு, T3ஓட வேல்யூ 3 செகண்ட்ஸ். ஸோ இது 3 ஆட் பண்ணோன்னா டோட்டல் டைமோட வேல்யூ 17.167 செகண்ட்ஸ், approximately equal to 17.2 seconds. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 17.2. இப்போ இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ப்ராப்ளம் எதுக்கும் ஒரே ஒரு தடவை திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் வெலாசிட்டி வந்து 0லேருந்து 30 மீட்டர் பெர் செகண்ட் போயிடுச்சுன்னு தெரியும். இங்கே வெலாசிட்டி 0, 30 மீட்டர் பெர் செகண்ட். இதுக்கான டைம் வந்து என்ன அப்படின்னா 5 செகண்ட்ஸ். ஸோ இது 30 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இதிலேருந்து நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சோம். என்ன வந்தது அப்படின்னா 75 மீட்டர்ஸ். அடுத்தது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது, அதுக்கப்புறம் ரிட்டார்டேஷன் ஆகி வெலாசிட்டி 0க்கு வருது. ஸோ இது 30 மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து 0க்கு வருது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஏரியா என்ன அப்படின்னா 45 மீட்டர்ஸ். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 45 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட டைம் வந்து என்ன அப்படின்னா 3 செகண்ட்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 395 மீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 395ல் இங்கே ஒரு 75, இங்கே ஒரு 45 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா 275 மீட்டர்ஸ். 275 மீட்டர்ஸ் 30 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு எடுத்துகிட்ட டைம் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி 275/30, ஸோ 9.167 செகண்ட்ஸ். இப்போ இது 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 17.167 செகண்ட்ஸ், approximately equal to 17.2 seconds. ஸோ இதுதான் இப்போ கொடுத்துருக்கதை வச்சு என்னெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். பட் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கொஞ்சம் மந்தமாக பண்ணிங்கன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு 45 கொஷின்ஸை நம்ம வந்து அட்லீஸ்ட்
maximum 1 hour. So next, the deceleration experienced by a moving motorboat after its engine is cut off is given by dv by dt is equal to minus k into v cube, where k is a constant, velocity v naught is the magnitude of velocity at cutoff, the magnitude of velocity at time t after the cutoff is. இப்போ ஒரிஜினலாக வெலாசிட்டி இனிஷியலாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு இன்ஜின் ஓடிட்டுருக்க இன்ஜினை வந்து நான் கட் பண்ணும்போது இருக்க வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இதோட வெலாசிட்டி வந்து v நாட். போக போக இந்த வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து கிராஃபில் கொடுத்துருக்காங்க. கடைசியில் எங்கே வருது அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. இதை கிராஃபாக கொடுத்துருக்காங்க. இது டைம், இது வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி. இது டைம், இது வந்து என்ன அப்படின்னா வெலாசிட்டி இன் மீட்டர் பெர் செகண்ட், இது செகண்ட். இப்போ இதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுக்கிறேன். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா டிவி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதே மாதிரி இதில் அந்த சின்ன போர்ஷனை கவர் பண்ணுறேன். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா டிடி. ஸோ இது டிவி, இது டிடி. இந்த டிவி பை டிடியோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் கே இன்ட்டு வி கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு டைமில், இப்போ இந்த டைம் இது வர்றதுக்கு தான் டைம் டி அப்படின்னா, இந்த டைமில் இதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டைமில் இதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் dv by dt is equal to minus k into v cube. dv by dt is equal to minus k into v cube. இப்போ இதில் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த v cube இங்கே கொண்டு வரேன், dt இங்கே கொண்டு போகிறேன். அப்போ dv by v cube is equal to minus k into dt. அப்போ v power minus 3 into dv is equal to minus k into dt. இப்போ ரெண்டு பக்கமும் நான் இன்டகிரேட் பண்ணுறேன். x power n into dx இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா x power n plus 1 divided by n plus 1. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ v கியூபை நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா v power minus 3 plus 1 divided by minus 3 plus 1 is equal to minus kன்றது கான்ஸ்டன்ட்டு, dt இன்டகிரேட் பண்ணோன்னா t ப்ளஸ் கான்ஸ்டன்ட். எப்பயுமே இன்டகிரேஷனில் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா மைனஸ் வி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2. அதுதான் நான் எப்படி எழுதிட்டேன் அப்படின்னா மைனஸ் வி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா v power minus 2 divided by 2 is equal to kt plus c. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து இது வேணால் நம்ம இங்கே எப்படி எடுத்துக்குவோம். ஸோ இதையும் இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நான் மைனஸ் நீங்கள் எடுத்துக்கிறேன். அது கான்ஸ்டன்ட்டு தானே, ஸோ அது மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் சி அப்படின்னு வந்துடுது. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டைம் ஜீரோவாக இருக்கும்போது கட் ஆஃப் பண்ணுற டைமை ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது இனிஷியல் டைம். ஸோ இனிஷியல் டைம் வந்து ஜீரோ. டைம் ஜீரோவாக இருக்கப்போ வெலாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னா v நாட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை வச்சு டைம் ஜீரோவாக இருக்கப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v நாட். இந்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டிக்கு பதிலாக 0 போடுறேன், விக்கு பதிலாக v நாட். அப்போ v நாட் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு 0 ப்ளஸ் சி. அப்போ இதிலிருந்து c இஸ் ஈக்குவல் டு v நாட் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 2, இல்லை அப்படின்னா 1 டிவைடட் பை 2 இன்ட்டு v நாட் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு v நாட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை கொண்டு வந்து நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எந்த டைமில் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். 1 டிவைடட் பை 2 v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு kt ப்ளஸ் சி. இப்போ சிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 2 v நாட் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 டிவைடட் பை 2 v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு kt ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 v நாட் ஸ்கொயர். ஸோ ரெசிப்ரோக்கல் இது எல்சிஎம் எடுத்தோம்னா 1 divided by 2 v square is equal to
2 V naught square into KT plus 1 divided by 2 V naught square. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இதிலிருந்து 1 by V square is equal to 2 V naught square into KT plus 1 divided by V naught square. So therefore V square is equal to, ரெண்டு பக்கம் reciprocal எடுத்தோம்னா V square is equal to V naught square divided by 2 V naught square into KT plus 1. So square root எடுக்கிறோம். அப்போ V is equal to V naught divided by root of 2 V naught square into KT plus 1. So இதுதான் வந்து என்ன அப்படின்னா velocity with respect to time t. So V ஓட value V naught divided by 2 V naught square into KT. V ஓட value V naught divided by 2 V naught square into KT plus 1. So இதுதான் வந்து என்ன அப்படின்னா initial velocity அப்படின்றது. இது ஓரளவு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த ஃபோன் நம்பருக்கு உங்களோட டவுட்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த டாபிக், அடுத்த ப்ராப்ளம், 7th question. A ball is dropped from the top of a tower of height 100 meter and at the same time another ball is projected vertically upwards from ground with the velocity of 25 meter per second. Then the distance from the top of the tower at which the two balls meet is. இப்போ ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான், ஒன்றும் பெருசாலாம் யோசிக்காதீங்க. இப்போ ஒரு 100 மீட்டர் ஹைட்டு ஒரு டவர் இருக்குது, ஒரு டவர் 100 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதிலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாலை ட்ராப் பண்ணுறான். இந்த டவரோட ஹைட்டு 100 மீட்டர்ஸ். பாலை ட்ராப் பண்ணுறான். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0, A is equal to G. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 100 மீட்டர், ஹச்சோட வேல்யூ 100 மீட்டர்ஸ். இப்போ இதே டைமில் கீழேருந்து ஒரு பாலை இன்னொருத்தன் த்ரோ பண்ணுறான். என்ன வெலாசிட்டி அப்ளை பண்ணுறான் அப்படின்னா 25 மீட்டர் பெர் செகண்ட் அப்ளை பண்ணுறான். ஸோ என்ன வெலாசிட்டி அப்ளை பண்ணுறான் அப்படின்னா 25 மீட்டர் பெர் செகண்ட் அப்ளை பண்ணுறான். இங்கே ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா -G. இங்கே A is equal to -G. இப்போ இந்த பால் கீழே வந்துட்டுருக்கு, இந்த பால் மேலே போயிட்டுருக்கு. நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் ரெண்டு பாலும் மீட் பண்ணும். இந்த பாயிண்டில் ரெண்டு பாலும் மீட் பண்ணுது. மீட் பண்ணும்போது இந்த டவரோட ஹைட்லேருந்து இந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தான் கொஷின். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரே ஒரு இது தான். இப்போ கீழேருந்து த்ரோ பண்ணுறான், அவன் மேலேருந்து ட்ராப் பண்ணுறான். ரெண்டு பேரும் ஒரே டைமில், இவன் ட்ராப் பண்ணுறதும் இவன் த்ரோ பண்ணுறதும் ஒரே டைமில் தான் த்ரோ பண்ணுறான். இப்போ பால் மீட் ஆகுறது ஒரே டைமில் தான் மீட் ஆக போகுது. ஸோ பால் மீட் ஆகுறது வேறு டைமில் மீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக பால் மீட் ஆகுறது ஒரே டைமில் தான் மீட் ஆக போகுது. இப்போ இந்த டைம் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரி, டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டலாக நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 100 மீட்டர்ஸ்னு வந்துடுமா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை S1ன்னு வச்சுக்குவோம், இதை S2ன்னு வச்சுக்குவோம். ஸோ S1 வந்து இங்கேருந்து இது வரை இருக்குது, S2 இங்கேருந்து இது வரை இருக்குது. ஸோ அப்போ இதோட டோட்டல் S1 + S2ஓட வேல்யூ 100ன்னு வந்துடுமா? ஓகே. இப்போ S1ன்றது மேலேருந்து ட்ரா பண்ணுறோம். ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா S is equal to UT + ½ × AT². இப்போ இதில் S1ன்றது என்ன அப்படின்னா மேலேருந்து ட்ரா பண்ணுறது, டவுன்வர்ட்ஸ் வர பால் இஸ் ஈக்குவல் டு அதோட இனிஷியல் வெலாசிட்டி. S1ல் யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஸோ 0 × T 0 ஆகிடும், +½ × ஏயோட வேல்யூ -G × T². ஏயோட வேல்யூ -G × T². அப்போ S1 is equal to -½ × GT². S1 is equal to ஏயோட வேல்யூ +G, மேலேருந்து கீழே வரும்போது A is equal to G. ஸோ S1 is equal to ½ × GT². இப்போ இதில் S1ஓட வேல்யூ ½ × GT²ன்னு தெரிஞ்சிச்சு. சரி, ரெண்டாவது கீழேருந்து ஒருத்தன் பாலை த்ரோ பண்ணுறான். இப்போ அதே டைமில் இந்த பால் இந்த பிளேஸில் இருக்குது. இப்போ கீழேருந்து மேலே த்ரோ பண்ணும்போதும் இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். நமக்கு என்ன அப்படின்னா S2 is equal to யூவுக்கு வேல்யூ இருக்குது 25 × T +½ × ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா -G × T². அப்போ S2 is equal to 25T - ½ × GT².
s25t minus half into gt square. So s1 oda value half into gt square, s2 oda value 25t minus half into gt square. Already நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா s1 plus s2 is equal to 100 meters னு தெரியும். s1 plus s2 is equal to 100 meters னு தெரியும். இப்போ இதிலிருந்து so s1 oda value, so s1 plus s2 is equal to 100 meters. So s1 oda value half into gt square, s2 oda value 25t minus half into gt square is equal to 100. அப்போ இந்த plus half into gt square minus half into gt square கேன்சல் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, மேலேருந்து கீழே வரும்போது ஏயோட வேல்யூ ஜி, கீழேருந்து மேலே போகும்போது ஏயோட வேல்யூ மைனஸ் ஜி, ரெண்டும் ஒரே டைமில் தான் மீட் பண்ணுது. அப்போ இதோட டைமும் டி தான், இதோட டைமும் டி தான். ஸோ ரெண்டுக்குமே நான் டீன்னு போடும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா half into gt square கேன்சல் ஆகிடுது. அப்போ 25t is equal to 100. அப்போ t is equal to 4 seconds. 100 by 25 is equal to 4 seconds. அப்போ ஒரு பாலை நான் மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணுறேன், இன்னொரு பாலை கீழேருந்து மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணுறேன், இன்னொரு பாலை கீழேருந்து மேலே த்ரோ பண்ணுறான். ரெண்டும் ஒரு டைமில் மீட் ஆகுது. இந்த மீட் ஆகிற டைம் என்ன அப்படின்னா 4 seconds. எப்போ இந்த டவரோட ஹைட்டு 100 மீட்டர்ஸாக இருந்து நான் ட்ராப் பண்ணுறதும் கீழேருந்து 25 மீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணுறதும் சைமல்டேனியஸாக இருந்தால் பால் வந்து என்ன டைமில் மீட் பண்ணோம் அப்படின்னா 4 செகண்ட்ஸில் மீட் பண்ணோம். சரி, அப்போ 4 செகண்ட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதுதான் வந்து என்ன அப்படின்னா டவரோட ஹைட்லேருந்து இந்த மீட் பண்ண பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு. ஸோ எஸ் ஒன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா s1ன்றது டவர்லேருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்குது. ஸோ டவர்லேருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். s1ன்றது distance between the tower, height of the tower and the meeting point. So s1 is equal to half into gt square நமக்கு கிடைச்சிருந்தது ஆல்ரெடி. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோமா, s1 is equal to half into gt square. ஸோ இதில் half into ஜிக்கு பதிலாக எதுவும் எடுத்துக்க சொல்ல. ஸோ ஜியோட வேல்யூ 9.8. ஸோ s1 is equal to half into 9.8 into t-யோட வேல்யூ 4 square. So s1 is equal to half into 9.8 into 16. So 16 into 2 cancel பண்ணோன்னா 8. So 9.8 into 8. s1 is equal to 9872. 8 into 8 6.4. 72 plus 6.4 na 78.4 meters. 78.4 meters. So option என்ன அப்படின்னா 78.4 meters. இது கிரவுண்டில் இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 78.4 மீட்டர்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கும் 21.6 மீட்டர்ஸ். கிரவுண்டில் இருந்து என்ன ஹைட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 21.6 மீட்டர்ஸ். இது 78.4 மீட்டர்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை ப்ராப்ளம் புரியலை அப்படின்னாலோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வீட்டில் இருந்துட்டு இந்த வீடியோ கிளாஸஸ் பார்த்து புரிஞ்சுக்கிறது ஓரளவு கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டை பற்றின பயம் வந்து ஈஸியாக விலகிடும். Velocity of a particle is v is equal to v naught plus gt plus ft square. So velocity கொடுத்துருக்காங்க, v is equal to v naught plus gt plus ft square னு கொடுத்துருக்காங்க. If its position is x is equal to 0 at t is equal to 0, then its displacement after unit time t is equal to 1s. ஸோ இப்போ இதோட பொசிஷன் வந்து x is equal to 0வாக இருக்கும்போது t யோட வேல்யூ 0. இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேட் பண்ணணும். எப்போ கேல்குலேட் பண்ணணும்? ஆஃப்டர் யூனிட் டைம் t is equal to 1s. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேல்குலேட் பண்ணோம்னாலே நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா s is equal to ut plus half into at square. யூன்றது என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி.
யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா t 0வாக இருக்கும்போது, டைம் 0வாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் வெலாசிட்டியும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். சரி, இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா டீக்கு பதிலாக 0 போடும்போது டைமோட வேல்யூ 0 போட்டோம்னா v is equal to v0 plus g into 0 plus f into 0 square. ஸோ ஆட்டோமேட்டிக்காக v is equal to v0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா v0. யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா v0. இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பார்ட்டிக்கிள் வந்து 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் t is equal to 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா v0. இப்போ இந்த பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட் ஆகி போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நிற்கிது டைம் 1 செகண்டாக இருக்கும்போது. இப்போ இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஆக்சலரேஷனுக்கு வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா dv டிவைடட் பை dt. இது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ vi இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v0. அடுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் தெரிஞ்சதுனா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். டைம் வந்து 1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ a is equal to dv by dt. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் v0ன்றது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். gtயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் g ப்ளஸ் ft ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f இன்ட்டு 2t. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ g இன்ட்டு 1ன்னு வந்துடும். t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ இதிலேருந்து நமக்கு ஆக்சலரேஷன் என்ன தெரியுது அப்படின்னா g ப்ளஸ் 2f இன்ட்டு t. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ a is equal to g plus 2f into t. ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தெரியும், s is equal to ut plus half into at ஸ்கொயர். இதில் யூவோட வேல்யூ v0ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. டைம் 1 செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏயோட வேல்யூ g ப்ளஸ் 2f இன்ட்டு t. ஸோ இதில் டீக்கு பதிலாக 1 செகண்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a is equal to g ப்ளஸ் 2fன்னு வந்துடும். ஸோ இது மூணு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு v0 இன்ட்டு டைமோட வேல்யூ 1 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏயோட வேல்யூ g ப்ளஸ் 2f இன்ட்டு t-யோட வேல்யூ 1 ஸ்கொயர். ஸோ s is equal to v0 ப்ளஸ் g by 2 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு 2f. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். 1 into anything அதே வந்துடும். ஸோ s is equal to v0 ப்ளஸ் g by 2 ப்ளஸ் f. s is equal to v0 ப்ளஸ் g by 2 ப்ளஸ் f. ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா v0 ப்ளஸ் g by 2 ப்ளஸ் f. ஸோ இதுவுமே உங்களுக்கு சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், a car moving with the speed of 50 km per hour can be stopped by brakes after at least 6 meter. ஸோ ஒரு கார் 50 km per hourல மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அதில் பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 மீட்டரில் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. The same car is moving at a speed of 100 km per hour. The minimum stopping distances. இப்போ ஒரு கார் 50 km per hour ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு கார் 50 km per hour ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ இதில் பிரேக் அப்ளை பண்ணுறோம். இது என்ன ஆகுது அப்படின்னா 6 meters தள்ளி ஸ்டாப் ஆகுது. இது மீட்டரில் இருக்குது, இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ முதல்ல அந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 50 km per hour. ஸோ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000 meters, ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணும்னா 3600 seconds. ஸோ 50 into 1000 divided by 3600. ரெண்டு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 5, 18, திரும்ப கேன்சல் பண்ணோன்னா 25, 9. ஸோ 125/9 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த காரோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 125/9 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இதில் நான் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 125/9 மீட்டர் பெர் செகண்ட். பிரேக் அப்ளை பண்ணுறேன், 6 மீட்டர் தள்ளி ஸ்டாப் ஆகுது. இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0. ஸோ இங்கே இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ இந்த போர்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீசிலரேஷன், அதாவது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே ஆக்சலரேஷனோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இங்கே வியோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துருச்சு. யூவோட வேல்யூ 125/9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 6 மீட்டர்ஸ். இப்போ இதிலிருந்து நான் ஏ கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தோம்னா -12a இஸ் ஈக்குவல் டு 125 ஹோல் ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர். ஸோ 125 ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஸ்கொயர். அப்போ இதிலிருந்து ஏயோட வேல்யூ a இஸ் ஈக்குவல் டு -125 ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஸ்கொயர் இன்ட்டு 12. அப்படியே வச்சுக்குவோம். ஸோ ஏயோட வேல்யூ a இஸ் ஈக்குவல் டு -125 இன்ட்டு 125 டிவைடட் பை 81 இன்ட்டு 12. ஸோ எதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா, அடுத்த ப்ராசஸில் இது ஏதாவது கேன்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இஃப் த சேம் கார் இஸ் மூவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 100 km/h, த மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்சஸ். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதோட டீசிலரேஷன் வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எஸ்ஸோட வேல்யூ, இது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஸ்டாப் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துட்டாங்கன்னா 100 km/h. அப்போ 100 இன்ட்டு 1000 மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 5, 18. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 59. ஸோ 250 டிவைடட் பை 9 இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் இந்த மாதிரி இருக்குது, எஸ்ஸோட வேல்யூ இப்படி இருக்குது. ஸோ வியோட வேல்யூ 0ன்னு தெரியும், ஏன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. இப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர். அப்போ 250 ஸ்கொயர், 250 ஸ்கொயர்னா 250 இன்ட்டு 250 டிவைடட் பை 9 இன்ட்டு 9 81 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ -125 இன்ட்டு 125 டிவைடட் பை 81 இன்ட்டு 12 இன்ட்டு எஸ். இப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டேர்ம் அந்த பக்கம் போனோன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 125 இன்ட்டு 125 டிவைடட் பை 81 இன்ட்டு 6 எஸ் இஸ் ஈக்குவல் டு 250 இன்ட்டு 250 டிவைடட் பை 81. இப்போ இந்த 81 கேன்சல் ஆகிடுச்சு. 125 250 கேன்சல் பண்ணால் 2, 125 250 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 இன்ட்டு 2 4. ஸோ எஸ் பை 6 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர்ஸ். ஸோ அப்போ 100 km/h ஸ்பீடில் மூவ் ஆகும்போது இது எவ்வளோ தூரம் தள்ளி ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 24 மீட்டர்ஸ் தள்ளி ஸ்டாப் ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா சி. இவ்வளோதான். ஸோ முதல்ல 50 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு, பிரேக் அப்ளை பண்ணுறோம், ஸ்டாப் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ தூரம் தள்ளி ஸ்டாப் ஆகுது? 6 மீட்டர்ஸ் தள்ளி ஸ்டாப் ஆகுது. அப்போ ஸ்டாப் ஆகும்போது அதோட வெலாசிட்டி 0. இப்போ இனிஷியலாக 50 km/h, அப்போ அதோட இனிஷியல் வெலாசிட்டி 125/9 மீட்டர்/செகண்டு. ஃபைனல் வெலாசிட்டி 0, டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர்ஸ். இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? அதோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றேன். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றத, டீசலரேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இதை கண்டுபிடிச்சிட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இது 100 km/h இருந்ததுன்னா அப்போ வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா 250/9 மீட்டர்/செகண்டு. பிரேக் அப்ளை பண்ணுறோம், வண்டி போய் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபைனல் வெலாசிட்டி என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனோட வேல்யூ தெரியும். இப்போ இதிலேருந்து நான் எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதை அந்த பக்கம் கொண்டு போனோன்னா, இதை இந்த பக்கம் கொண்டு போனோன்னா, ஆப்போசிட் சைட் கொண்டு போனோன்னா இது என்னவாயிடும் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணி கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர்ஸ்.
The water drops fall at regular intervals from a tap 5 meter above the ground. The third drop is leaving the tap at an instant when the first drop touches the ground. How far above the ground is the second drop at that instant? இப்போ ஒரு டேப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேப் இருக்குது. இதிலிருந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்லாம் 2 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை 3 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ட்ராப் ஆகுது. இப்போ ஒரு ட்ராப்லெட் கீழே கிரவுண்டில் டச் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டாவது ட்ராப்லெட் இங்கே இருக்குது. மூணாவது ட்ராப்லெட் இங்கே பைப்பை விட்டு லீவ் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் அ டேப் 5 மீட்டர் அபவ் த கிரவுண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டேப் வந்து எங்கே இருக்குன்னா 5 மீட்டர் அபவ் த கிரவுண்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ட்ராப் கிரவுண்டில் விழுந்துருச்சு. ரெண்டாவது ட்ராப் இந்த இடத்துல இருக்குது. மூணாவது ட்ராப் இப்போ தான் டேப்பை லீவ் பண்ணுது. அப்போ செகண்ட் ட்ராப் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ட்ராப் எந்த இடத்துல இருக்கும், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் விழுந்ததுக்கும் மூணாவது ட்ராப் வெளியில் வர்றதும் ஒரே டைம். அப்போ ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் 2 ட்ராப் தள்ளி மூணாவது ட்ராப் வெளியில் வருது. ஆனால் அதோட இன்டர்வல்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதோட ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ராப் ஆகுது, வாட்டர் ட்ராப்ஸ். ஸோ ட்ராப் ஆகுது. அப்போ S is equal to UT plus half into AT ஸ்கொயர்னு தெரியும். இங்கே ட்ராப் ஆகுதுன்றதுனால யூவோட வேல்யூ 0, A is equal to G. ஜிக்கு பதிலாக 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரி, எஸ்ஸோட வேல்யூ 5 மீட்டர்ஸ், S is equal to H is equal ஹைட் வந்து 5 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 5 is equal to 0 plus half into Aயோட வேல்யூ G, Gயோட வேல்யூ 10 into T ஸ்கொயர். ஸோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 is equal to 10T ஸ்கொயர். அப்போ T ஸ்கொயர் is equal to 1, T is equal to 1 seconds. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். டைமுக்கு நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. அப்போ டைம் வந்து என்ன அப்படின்னா 1 செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் லீவ் ஆகி 1 செகண்டில் கீழே போகுது. அந்த 1 செகண்டில் இந்த ரெண்டாவது ட்ராப்லெட் கீழே விழுக ஆரம்பிக்குது. அப்போ ரெண்டாவது ட்ராப்லெட் எப்படி எப்போ கீழே வந்திருக்கும்? ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் விழுந்துருச்சு, அடுத்து ரெண்டாவது ட்ராப்லெட் விழுது, மூணாவது ட்ராப்லெட் விழுக போகுது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டைம் வந்து 1 செகண்ட் அப்படின்னா இது எப்போ வெளியில் வந்திருக்கும்? 0.5 செகண்ட்ஸில். இது 0, இது 0.5, இது 1 செகண்ட். அப்படின்னா தானே அது ரெகுலர் இன்டர்வல், ஒரே இன்டர்வலில் வெளியில் வருதுன்னு அர்த்தம். ஸோ இது 0 செகண்டில் வெளியில் வந்துடுது, இது 1 செகண்டில் வெளியில் வருது. அப்போ இது எப்போ வெளியில் வந்திருக்கும் அப்படின்னா 0.5 செகண்ட். இது எப்படி 1 செகண்டில் வெளியில் வருதுன்னு சொல்லணும்னா இது கிரவுண்டில் விழுகும்போது இது வெளியில் வருது. அப்போ இது கிரவுண்டில் விழுகிற டைம் என்ன அப்படின்னா 1 செகண்ட். அப்போ இது 0 செகண்டில் வெளியில் வருது, 1 செகண்டில் கீழே விழுகுது. இது 1 செகண்டில் கீழே விழுகும்போது இது வெளியில் வருது. அப்போ மூணாவது ட்ராப்லெட் வெளியில் வர்ற டைம் வந்து 1 செகண்ட். அப்போ ரெண்டாவது ட்ராப்லெட் எப்போ வெளியில் வந்திருக்கும் அப்படின்னா 0.5 செகண்ட்ஸில் வெளியில் வந்திருக்கும். சரி, 0.5 செகண்ட்ஸில் வெளியில் வருது. ஸோ 0.5 செகண்ட்ஸில் வெளியில் வருது. இப்போ டைம் என்ன அப்படின்னா 1 செகண்ட். அப்போ 0.5 செகண்டில் வெளியில் வருது, 1 செகண்டில் அது என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும்? இப்போ இந்த டைம் இன்டர்வல் என்ன அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ். அதாவது ரெண்டாவது ட்ராப்லெட் செகண்ட் ட்ராப்லெட் வந்து ட்ராப் 2 வந்து 0.5 செகண்ட்ஸில் டேப் அவுட்டு வெளியில் வருது. 0.5 செகண்ட்ஸில் இட் லீவ்ஸ் த டேப். 0.5 செகண்ட்ஸில் இட் லீவ்ஸ் தி டேப். அப்போ 1 செகண்டில் இது என்ன ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ராவல் பண்ணுற டைம் என்ன அப்படின்னா 0.5 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு டைமோட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா T is equal to root of 2h/g. ஸோ ஜென்ரல் வேறு ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தெரியணும்? ஹவு ஃபார் above the ground is the second drop at that instant. ஸோ கிரவுண்ட்லேருந்து செகண்ட் ட்ராப் என்ன? இப்போ செகண்ட் ட்ராப் வந்து 0.5 செகண்ட்ஸில் இங்கே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 செகண்டில் இங்கே இருக்குது. இப்போ கிரவுண்ட்லேருந்து இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர்ஸ். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ S is equal to UT plus half into AT ஸ்கொயர். ட்ராப் மேலேருந்து கீழே விழுகுது, இங்கே யூவோட வேல்யூ 0, டைம் வந்து 0.5 செகண்ட்ஸு. A is equal to G is equal to 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா S is equal to 0 plus half into 10 into 0.5 ஸ்கொயர். 0.5 எப்படி எழுதலாம்? 1/2. ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும் அப்படின்னா S is equal to 10 divided by
2 into 4, so இது ஒரு 2, இது ஒரு 4, 2 into 4 8, அப்போ 5 by 4 meters. ஸோ 5 by 4 meters ஹைட்டில் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 5 by 4 meters. அப்போ கிரவுண்ட்லேருந்து என்ன ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஹைட்டு 5, இந்த டிஸ்டன்ஸ் 5 by 4, அப்போ 5 minus 5 by 4, which is equal to 20 minus 5 by 4, which is equal to 15 divided by 4, is equal to 3.75 meters above the ground. So இதோட height என்ன அப்படின்னா 3.75 meters, இதோட height என்ன அப்படின்னா 1.25 meters. So 3.75 meters above the ground. இப்போ ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயின், இதோட லென்த்து 50 meters. அடுத்து இன்னொரு ட்ரெயின் இருக்குது, இதோட லென்த்தும் என்ன அப்படின்னா 50 meters. இப்போ ரெண்டும் மீட் பண்ணுது. இதோட ஸ்பீடு வந்து 10 meter per second, இதோட ஸ்பீடு 15 meter per second. ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. கொஷின் என்ன அப்படின்னா ஆஃப்டர் வாட் டைம் வில் தே பாஸ் ஈச் அதர், பாஸ் ஈச் அதர்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் இங்கே போயிடணும், ரெண்டாவது ட்ரெயின் இங்கே வந்துடணும். ஸோ இதோட லென்த்து 50 meters, இதோட லென்த்து 50 meters. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 100 meters இருக்கணும். இதோட டோட்டல் ஃபஸ்ட்டு ரெண்டோட இன்ஜினும் ஒன்றா இருக்குது. இப்போ இதோட இன்ஜின் இங்கே போயிடுச்சு, இதோட இன்ஜின் இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ரெண்டு இன்ஜினுக்கு நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 100 meters. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ஆட் பண்ணோன்னா 15 + 10 is equal to 25 meter per second. So relative velocity 25 meter per second. 25 meter per second 100 meters எப்போ அச்சீவ் பண்ணோம். ஸோ velocity time is equal to distance by velocity. distance வந்து 100 meters divided by velocity வந்து 25 meter per second. ஸோ 100 by 25னு போட்டோம்னா ஆன்சர் வந்து 4 seconds. ஸோ நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அதை ஒரு கோ த்ரூ பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ ரெண்டு ட்ரெயின் 50 meters லென்த்து, ரெண்டோட இன்ஜினும் மீட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 10 meter per second, ரெண்டாவது ட்ரெயின் 50 meter per second 15 meter per second ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. இப்போ இது ரெண்டும் எப்போ ஒன்று பாஸ் பண்ணிக்கும்னா இது ரெண்டும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கிராஸ் ரெண்டு ட்ரெயினும் எப்போ கிராஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கிராஸ் ஆகும்போது இதோட இன்ஜின் ஃப்ரண்ட் இங்கே வந்துடும், இதோட இன்ஜின் இந்த பக்கம் வந்துடும். ஸோ ரெண்டு இன்ஜினுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 100 meters பாஸ் ஆகும்போது. மீட் பண்ணும்போது ரெண்டு இன்ஜினுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 0 meters. அப்போ 0லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா 100ஆக மாறி இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால வெலாசிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 25 meter per second. சேம் டைரக்ஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணியிருப்போம், ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ஆட் பண்ணுறோம். ஸோ 100 meters, வெலாசிட்டி வந்து 25 meter per second. அப்போ அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்ன அப்படின்னு 4 seconds. Next. A particle moves along a straight line OX at a time t in seconds. The distance x of the particle from O is given by x is equal to 40 plus 12t minus 4t cube. Sorry, from 0 is given by x is equal to 40 plus 12t minus t cube. How long would the particle travel before coming to rest? இப்போ ஒரு பார்ட்டிகிள் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா OX, இது O, இது X. இப்போ ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்ட்டிகளோட இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து 40 + 12t minus t cube கொடுத்துருக்காங்க இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. How long would the particle travel before coming to rest? இப்போ இங்கே வந்து அதுக்கு வெலாசிட்டி இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0. யூவில் வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0. How long would the particle travel before coming to rest? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v is equal to dx divided by dt. ஸோ v is equal to dx divided by dt. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ 40 + 12t
minus t cube. இதை differentiate 40 differentiate பண்ணோம்னா 0 plus 12t differentiate பண்ணோம்னா 12. 3t cube t cube differentiate பண்ணோம்னா minus 3t square. minus t cube differentiate பண்ணோம்னா minus 3t square. ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி வந்து 0 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்போ ஃபைனலாக 0 ஆகுது. பிஃபோர் கம்மிங் டு இந்த பார்ட்டிகல் ட்ராவல் ஆகி ரெஸ்ட்டுக்கு போகுது. இப்போ ரெஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னா வெலாசிட்டியோட வேல்யூ 0. அப்போ 12 minus 3t square is equal to 0. அப்போ 3t square ஆப்போசிட் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ப்ளஸ் 3t square is equal to 12னு வந்துடும். இதிலிருந்து t square is equal to 4. அப்போ t is equal to 2 seconds. அப்போ ஒரு பார்ட்டிகல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி 2 செகண்ட்ஸில் இங்கே ரெஸ்ட்டுக்கு போகுது. 2 செகண்ட்ஸில் இங்கே ரெஸ்ட்டுக்கு போகுது. அப்போ இந்த பார்ட்டிகல் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும்? x is equal to 40 plus 12 into அதோட ட்ராவலிங் டைம் 2 seconds minus 2 cube. ட்ராவலிங் டைம் t cube-னா 2 cube. ஸோ x is equal to 40 plus 24 minus 8. ஸோ x is equal to 64 minus 8 is equal to 56 meters. அப்போ இந்த பார்ட்டிகல் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா 56 meters ட்ராவல் ஆகி ரெஸ்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி தான். The displacement x of a particle of mass m moving in one dimension under the acceleration of a force is related to time t given by t is equal to root x plus 3. So time oda value கொடுத்திருக்காங்க. t oda value எப்படி இருக்கு அப்படின்னா root of x plus 3. இதில் xன்றது என்ன அப்படின்னா displacementன்னு கொடுத்துட்டாங்க. The displacement of a particle when its velocity is 0 will be. ஸோ இதோட displacement நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா இதோட velocity 0வாக இருக்கும்போது. So t is equal to root x plus 3. அப்போ root x is equal to t minus 3. ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் பண்ணோன்னா x is equal to t minus 3 whole square. So x is equal to t square plus 9 minus 60 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம். ஏன்னா இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குது வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது v is equal to dx divided by dt is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2t ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 0. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 6ன்றது கான்ஸ்டன்ட், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா 2t minus 6. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2t minus 6. ஸோ இதோட வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ அப்போ 2t is minus 6 is equal to 0னா 2t is equal to 6, t is equal to 3 seconds. அப்போ t-யோட வேல்யூ 3 செகண்ட்ஸாக இருக்கப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா x is equal to t square plus 9 minus 60. இப்போ t-யோட வேல்யூ 3 செகண்ட்ஸாக இருக்கும்போது x is equal to 9, 3 square 9 plus 9 minus 6 into 3. ஸோ x is equal to 0 meters. ஸோ இந்த பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 0. இன்னொரு மேஜரான ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. சாரி, அது மறந்துட்டேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா s is equal to ut plus half into at square. இப்போ ஒரு பார்ட்டிகள் வந்து n செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகுது. இப்போ ஒரு பார்ட்டிகிள் n செகண்ட்ஸ், டைம் இஸ் ஈக்குவல் டு n செகண்ட்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிகிள் n செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா sn இஸ் ஈக்குவல் டு un ப்ளஸ்
half into a into n square. அப்போ Sn is equal to un plus half into a into n square அப்படின்னு வந்துடும். இப்போ இதே பார்ட்டிக்கிள் n minus 1 செகண்ட்ஸுக்கு என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா s at n minus 1 is equal to u into டைமோட வேல்யூ n minus 1 plus half into a into n minus 1 whole square. So s n minus 1 is equal to un minus u into n u into 1 u plus u into n un minus 1 into u minus u plus half into a into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா n square plus 1 minus 2n. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா Sn minus 1 is equal to un minus u plus half into an square plus half into a minus plus into minus minus half into a into 2n. ஸோ இதில் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ Sn minus 1 is equal to un minus u plus half into an square plus half into a minus an. சரி, இப்போ n செகண்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு, n minus 1 செகண்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ nth செகண்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 செகண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10 செகண்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, 9 செகண்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ கரெக்டாக 10வது செகண்டில் மட்டும் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ n செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு, n minus 1 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ nth செகண்ட் நல்லா நோட் பண்ணிங்க, இது n செகண்ட்ஸ், இங்கே நான் சொல்கிறது nth செகண்ட். அந்த ஒரு பர்டிகுலர் செகண்டில் மட்டும் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும். அப்போ s at nth செகண்ட், வேணும்னா என்ன பண்ணோம், n செகண்டுக்கு ட்ராவல் ஆன டிஸ்டன்ஸையும் n minus 1, இப்போ 10வது செகண்டில் வேணும்னா 10 செகண்டோட டைம், 10 செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 9 செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா கரெக்டாக 10வது செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே n செகண்ட்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் n minus 1 செகண்ட்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு s at nth செகண்ட் is equal to Sn minus Sn minus 1. So Sn ஓட வேல்யூ un plus half into an square. Sn minus 1 ஓட வேல்யூ un minus u plus half into an square plus half a minus an. un minus u plus half an minus u plus half into an square plus half into a minus an. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த மைனஸை உள்ள எல்லா டேர்ம்ஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். un plus half into an square minus un plus u minus half into an square minus half into a plus an. இப்போ இந்த half into an ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், un plus un minus un கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா u minus half into a plus an. So u plus an minus half into a, இது ரெண்டுக்கு மட்டும் LCM எடுத்தோம்னா s at nth second is equal to u plus 2an minus a divided by 2. இப்போ இது ரெண்டுலையுமே a காமனாக இருக்குது, a 2வும் காமனாக இருக்குது. a by 2 காமனாக எடுத்தோம்னா u plus a by 2 into. ஸோ ரெண்டில் இருக்க ஏவையும் காமனாக எடுத்தாச்சு, ரெண்டில் இருக்க 2வையும் காமனாக எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2n minus 1. u plus a by 2 into 2n minus 1. Therefore the distance traveled by particle at nth second is equal to u plus a by 2 into 2n minus 1. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ யூஸ்
A body moving with a uniform acceleration crosses a distance of 65 meter in the 5th second. So 5th second la 5வது செகண்ட்ல s at 5th second. So 5th second nth secondக்கு என்ன ஃபார்முலா Sn is equal to u plus a by 2 into 2n minus 1. So இங்க a body moving with a uniform acceleration crosses a distance of 65 meter in the 5th second ன்னு கொடுத்துட்டாங்க. So s at s5 is equal to 65, which is equal to u plus a by 2 into n. n ஓட வேல்யூ 5, 2 into 5 minus 1. அப்போ 65 is equal to u plus 2 into 5, 10 minus 1, 9a divided by 2. ஸோ ரெண்டு பக்கமும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 9a plus 2u is equal to 130. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா and 105 meter in the 9th second. ஸோ 105 meter in the 9th செகண்டில் இது ட்ராவல் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் 105. அப்போ s at 9th second is equal to 105 is equal to u plus a by 2 into 9 minus 1. So 2 into 9, 18 minus 1, 17. அப்போ 105 is equal to u plus 17a divided by 2. இப்போ இதில் 2 ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணோன்னா 17a plus 2u is equal to 210. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். 17a plus 2u is equal to 210. ஸோ இப்போ இதிலிருந்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். 17a plus 2u is equal to 210. 9a plus 2u is equal to 130. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 17 minus 9, 8a is equal to 210 minus 130, 80. அப்போ a is equal to 10 meter per second squareன்னு வந்துடும். ஸோ இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 9 into 10 plus 2u is equal to 130. அப்போ 2u is equal to 130 minus 90. இப்போ 2u is equal to 40. இப்போ u is equal to 20 meter per second. ஸோ u ஓட வேல்யூ 20 meter per second, a ஓட வேல்யூ 10 meter per second square. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா how far will it go in 20 seconds. 20 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் 20வது செகண்டில் இல்லை 20 செகண்ட்ஸுக்கு டோட்டலாக 20 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா s is equal to ut plus half into at square. a ஓட வேல்யூ 10 meter per second square, u ஓட வேல்யூ 20 meter per second. டைம் வந்து 20 செகண்ட்ஸுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ t is equal to 20 seconds. அப்போ s is equal to 20 into u ஓட வேல்யூ 20, t ஓட வேல்யூ 20 plus half into a ஓட வேல்யூ 10 into 20 square. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 5 into, ஸோ 20 into 20 400 plus 5 into 400 2000. அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னா 2400 meters. ஸோ இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னா 2400 meters ட்ராவல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2400 meters. நெக்ஸ்ட் body is thrown vertically up with the velocity u. இப்போ ஒரு பாடி நான் வெர்டிக்கலாக மேலே த்ரோ பண்ணுறேன், இதோட இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது 3 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது, ABC 3 பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது. ஏ கிராஸ் பண்ணும்போது இதோட வெலாசிட்டி u/2. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு பார்ட்டிக்கலை கீழேருந்து மேலே த்ரோ பண்ணுறோன்னா அதோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி போயிட்டு கடைசியில் என்னவாயிடும் அப்படின்னா 0 ஆகிடும், ரெடியூஸ் ஆகி போய் 0 ஆகிடும். இப்போ u வந்து u/2, இப்போ யூவில் பாதியாக மாறுது. அப்போ 1/3 ஆஃப் யூ, அப்புறம் 1/4 ஆஃப் யூ, 0.25% ஆஃப் யூவாக மாறுது. அண்ட் இப்போ இதில் ஏல u/2, பியில் u/3, சியில் u/a, b, c, சியில் u/4. இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the ratio of AB and BC. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இது SAB, இதோட டிஸ்டன்ஸ் SBC. இது ரெண்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டோட
ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏபி எடுத்துட்டோன்னா இப்போ ஏபி முதல்ல எடுத்துக்குவோம். ஏபியில் இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியலாக எங்கே இருக்குன்னா ஏல இருக்குது, ஃபைனலாக ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகுது. ஏல இருக்க வெலாசிட்டி u/2, பியில் இருக்க வெலாசிட்டி u/3. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u/2, ஃபைனல் வெலாசிட்டி u/3. இப்போ இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆக்சலரேஷன் கீழேருந்து மேலே போகுது. அப்போ a = -g, இதான் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ் பிட்வீன் ஏபி நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா s ut ப்ளஸ் ஜென்ரல் ஃபார்முலா s ut ப்ளஸ் ½ × gt², இல்லை அப்படின்னா v² u² + 2as. இப்போ இதிலிருந்து v² - u² = 2as. அப்போ s v² - u² / 2a. s v² - u² / 2a. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ s v² - u² / 2a. இங்கே a வேல்யூ -g, v வேல்யூ u/3. ஸோ u/3² - u/2² / 2 × -g. இப்போ மேலே கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா s u/2² - u/3² / 2g. அப்போ s u²/4 - u²/9 / 2g. அப்போ இதிலிருந்து s LCM மேலே இருக்கிறதுக்கு LCM எடுத்தோம்னா 36, 9u² - 4u² / 2g / 1 இருக்குது. அப்போ s 5u² / 72g அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. ஸோ இது வந்து ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. v² - u² / 2a. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏபிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிசிக்கு நடுவில்னு வரும்போது பியில் இருக்க வெலாசிட்டி u/3, சியில் இருக்க வெலாசிட்டி u/4. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u/3, ஃபைனல் வெலாசிட்டி u/4 எங்கே பிசியில். ஸோ பியிலிருந்து சி ட்ராவல் ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி u/3, ஃபைனல் வெலாசிட்டி u/4. திரும்ப s v², இது u, இது v. ஸோ v² - u² / 2a. a வேல்யூ -g, அப்போ -g சப்ஸ்டியூட் பண்ணும்போது u² - v² / 2gன்னு வந்துடும். மேலே கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ u வேல்யூ u/3² - u/4² / 2g. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா SBC வேல்யூ. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறேன். SBC = u²/9 - u² / 16 / 2g. இப்போ LCM எடுத்தோம் அப்படின்னா 16u² - 9u² / 16 × 9 144 / 2g = 7u² / 288g. ஸோ இது SBCயோட வேல்யூ. இப்போ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கொஷனில் கேட்டிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் ஏபி அண்ட் ஏசி. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸுக்கும் ஏசியோட ஏசிக்கு ஏபி அண்ட் பிசிக்கு நடுவில் இருக்க ரேஷியோ. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா SAB / SBC = SAB வேல்யூ 5u² / 72g. இது 7u² / 288g. 5u² / 72g / 7u² / 288g. So 5u² / 72g into 288g / 7u². So
ஸோ ஜி கேன்சல் ஆகிடும். 72 × 8 கேன்சல் பண்ணோன்னா 4. ஸோ 5 × u ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 20/7. அப்போ SAB/SBC is equal to SAB/SBC is equal to 20/7. Therefore SAB is to SBC is equal to 20:7. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஓரளவு எல்லா விஷயங்களுமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயிலில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 8870175557. இமெயில் ஐடி icubecbe@gmail.com. ஸோ டெக்ஸ்ட்டாக வேணாலும் டைப் பண்ணுறேன். எங்களோட இமெயில் ஐடி icubecbe@gmail.com. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். என்ன டவுட் இருந்ததுனாலும் எனி டைம் நீங்கள் query அனுப்பலாம். உங்களோட queries க்கு வந்து ஆன்சர்ஸ் within 2 days கண்டிப்பாக கிடச்சிரும்.